மாஸ்டர் ஒரு அல்வா பார்சல். ஆமா மாஸ்டர், நீங்க பண்ற கைப்பக்கம் அப்படின்றாங்க. நான் நேற்று தான் வாங்கிட்டு போனேன், அதுக்குள்ள ஒரு அல்வா காலியாயிருச்சு. நீங்க அப்படிதான் சொல்றீங்க. நான் வாங்கி எனக்கு பையன் காசு தான் காலியா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு போகும்போது பார்த்தா நம்ம எல்லாரும் விவசாயிக்கிறாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒன்று ஃபேமஸ். இப்போ திருநெல்வேலி வந்து ஈட்டுக்கிறார் சொல்லுவாங்க, ராமநாதபுரம் வந்து பேனியாவுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க, அருப்புக்கோட்டையில் பால் பண்ணுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஊற்ற ஊற்ற ஊருமா. ஆமாம் சார், மேட்ரை கேளுங்க என்கிட்ட. அதாவது மதுரைக்குனாலே அது பிரெட் அல்வா தான் சார். என்ன மாஸ்டர் சொல்றீங்க? ஆமாம் சார், ஏன்னா மதுரையில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லி நிறையா விஷயத்த சொல்லி வைப்பாங்க. உதாரணத்துக்கு மதுரை ஒத்தக்கடை ரொம்ப ஃபேமஸானது. அதாவது அங்கே சிங்கநரி கோயில் அதுக்கு மேலே ஃபேமஸானது. அங்கே வந்து அடை வடை, அடை அப்பம் அப்படின்னு 2 ஐட்டம் போடுவாங்க. காலையில் போனீங்கன்னா புதினா வச்சு கொடுப்பாங்க, அது ஃபேமஸ்ஸு. நம்ம ஊரில் ஃபேமஸ்ன்ற எல்லாமே ஃபேமஸ் தான் சார். ஏன்னா மற்ற ஊரோட நம்ம ஊரில் ஃபேமஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சார். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மதுரைனாலே ஃபேமஸ்ஸு தான் சார். அதே மாதிரி நாங்கள் போடுற பிரெட் அல்வாவும். ஏன்னா எங்கள் ஓனர் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்வீட்லெஸ் கோவா அதில் தான் வந்து அல்வா அடிக்க சொல்லுவார். இன்னொரு விஷயம் கேளுங்க, என்ன மாதிரி அத்தாம்பரிய சட்டி கொடுத்துருக்காரு அல்வா அடிக்கிறதுக்குன்னே. என்ன எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திருப்பி போடுறானே. சொல்றீங்க? யார் மாஸ்டர் அந்த ஓனர்? எங்கள் ஓனர் பேர் தான் சார் சுலிமன். எதுலேயுமே ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்குற ஒரு மனுஷன். அவருக்கு வந்து டேஸ்ட்டு 100% இருக்கிறோம், காசு 200% செலவாகணும், தப்பே இல்லை. அதை யோசிக்க மாட்டாப்புல. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, சார் வந்து எதுலேயும் ஒரு அதிகமாக குவாலிட்டி எதிர்பார்க்குறதுனால சட்டி முதற்கொண்டு ஏன் எடைக்கு வாங்கி கொடுத்துருக்காருன்னா நீங்கள் பார்த்துக்குங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.